முடி கொட்டுறவங்களுக்கு ஒரு பெஸ்ட் டிப்ஸா சொல்ல முடியுமா? ஸோ முடி கொட்டுது அப்படின்னா டேண்ட்ரஃப் ஒரு ரீசன். ஸோ இதுக்கான சொல்யூஷனும் நம்ம பார்த்துருக்கோம். அதை தாண்டி பார்த்தோம்னா ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் உடலில் வந்து நமக்கு அனீமியான்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை. ஸோ பிளட்டு நமக்கு உடலில் குறைவாக இருந்தாலும் ஆசிட் அதிகமாக செக்ரேட் ஆனாலும் அல்சர் இருக்கிற பெரும்பாலும் நபர்களுக்கு ஹேர் ஃபால் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் ஹேர் ஃபால் நிறையவே இருக்குது. ஸோ இதுக்கு பேசிக்காக நம்ம உணவு முறையில் என்னென்ன மாற்றம் கொண்டு வரணுன்றதை பார்க்கணும். ஸோ தினமுமே வந்து பார்த்தோம்னா இந்த கரிசலாங்கண்ணி ரொம்ப சிறந்தது. ஸோ ஹேர் ஃபால் இருக்குன்னா இந்த கரிசலாங்கண்ணி கற்பமாக எடுக்கலாம், இல்லை கீரை வந்து ஜூஸ் மாதிரியும் எடுத்துகிட்டு வரலாம். முக்கியமாக இதில் வந்து மஞ்சள், நெல்லிக்காய், ஸோ இது ரெண்டுமே உணவில் அதிகமாக சேர்த்துக்கணும். நெல்லிக்காய்ன்னு சொல்லும்போது நெல்லிக்காய் பவுடராக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெல்லிக்காய் பவுடர் தேனோடு கலந்து, ஸோ டெய்லி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முன்னாடி நம்ம வந்து இதை சாப்பிட்டுக்கிட்டே வரலாம். அப்போ நெல்லிக்காய் பொடியை வந்து தேனில் கலந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முன்னாடி நம்ம சாப்பிடும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு ஹேர் ஃபால் ப்ராப்ளமும் குறைய ஆரம்பிக்குது.